ஜாமியா ஐநூறு உலூம் அரபிக் கல்லூரியினுடைய சங்கைக்குரிய ஹாஃபிதாக்களுக்கும் ஹாஃபிஸ்களுக்கும் ரிஸ்வானுடைய மதரசா பிள்ளைகளுக்கும் 31ஆம் ஆண்டு விழா மற்றும் ஆலிமா சிறப்பாக நடத்தக்கூடிய நான் கீழே விழுந்துற போறேன். மரியாதைக்குரிய மதரசா நிர்வாகம், சங்கைக்குரிய ஊருடைய நிர்வாகம், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் மற்றும் இந்த ஊருடைய ஜமாத்தார்கள், தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், எனக்கு முன்னால் உரையாற்றக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர்கள், குறிப்பாக என்றைக்கும் என்னுடைய ஒரு சிறிய தந்தையாக எங்களுடைய அச்சுக்கு வழிகாட்டியாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த உம்மத்துடைய மேம்பாட்டிற்காகவும் தாய் சபை இந்திய முஸ்லிம் லீக்
بربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم அல்லாஹ்வுடைய முதல் 5 வரி 5 வசனம் அந்த 5 வரிகளை நான் சொல்றேன் 5 வரிகளை நீங்கள் படிங்க நீங்க ஓதுங்க நீங்க அறிவுடையவர்களாக இருங்க அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்க படிங்க அல்லாஹ் மகத்தான அருள்படையாளர் ஒரு சிறு நுழையில் உங்களை படைத்தார் உங்களுக்கு தெரியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் பசங்களை நகர்த்து எழுதுகோலை வைத்து கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் சொல்லிய முதல் கட்டளை என்னது மனித குலத்தை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு மூலமாக அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய அந்த வேதத்திற்கு சொல்லக்கூடிய முதல் கண்டிஷன் முதல் ஆர்டர் அல்லாஹ் எடுத்தோடனே நான் தான் உங்களுடைய ரப்பியை நான் வணங்குனா நல்லா சொல்றேன் இல்லாட்டி இஸ்லாமுடைய அடிப்படை அஸ்திவாரம் 5 கடமைகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய பைபிள் வாசகமா தெரியவா அவர் 5 வேளை தொழுகை ரமலான் மாதத்துடைய நோன்பு வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழங்கக்கூடிய தர்மம் ஜகாத் அல்லது வாழ்நாளில் ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ் எதை பற்றியும் அல்லாஹ் சொல்லல எதை பற்றியும் அல்லாஹ் சொல்லல நம்முடைய கடமைகளை பற்றி சொல்லல அல்லாஹ் வலியுறுத்தி இருப்பது முதலாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் நீங்க படிங்க அல்லாஹ்வுடைய பெயரால் நீங்க படிங்க கல்வியை கற்றுக் கொள்ளுங்க அந்த மகத்தான கிதாபை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் அந்த குர்ஆனை பற்றி அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அஃபலா யாகிலூன் அஃபலா தாகிலூன் நீங்கள் குர்ஆனை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா நீங்க அல்லாஹ்வை பற்றி உணர மாட்டீங்களா இது திருமுறை திருக்குர்ஆனில் நீங்கள் படிப்பினை வர மாட்டீர்களா என்று அல்லாஹ் திருமுறை திருக்குர்ஆன்ல கல்வியை பெறுவதற்கும் அறிவுடையவர்களாக ஆவதற்கும் வலியுறுத்துறார் அதுல குறிப்பாக ஆண்கள் பெண்கள் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அத்தனை மனிதர்கள் மீதும் கட்டாயமாக பரதாக்கியிருப்பது கல்வி பெறுவது
வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த 2 பேர் தான். ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கட்டும், அல்லது உணவு பொருளாக இருக்கட்டும், நீங்கள் உடுக்கக்கூடிய உடையாக இருக்கட்டும், அல்லது ட்ரெண்டிங் ஸ்டைல் என்னவாக இருந்தாலும் யாரை டார்கெட் பண்றாங்க? அம்மா பெருனா வருது, எனக்கு அந்த ஸ்டைல் தான் எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஆலியா கட்டு ட்ரெஸ் தான் வேணும், எனக்கு நாயரா கட்டு ட்ரெஸ் தான் வேணும், லேட்டஸ்ட் அவாயா வந்திருக்கு, லேட்டஸ்ட் ஹிஜாப் வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எங்கேன்னு பார்க்கிறோம்? இதெல்லாம் எங்கேன்னு கத்துக்கிறோம்? எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் மட்டும் இல்ல, பிரெயின் பாய்சன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களுடைய எல்லா கவனத்தையும் எதுல வச்சிருக்காங்க தெரியுமா? எந்த சேனல் நீங்க ஓபன் பண்ணாலும் இதை எப்படி சமைக்கலாம், அதை எப்படி சமைக்கலாம், எல்லாம் ஃபுட் சேனல்ஸ். அவ்வளவு ஃபுட் சேனல். நேரத்தை முழுக்க சாப்பாடு இல்லையா, நேரத்தை முழுக்க இப்போ வெளியெல்லாம் நீங்க ஷாப்பிங் பண்ண தேவையில்லை, ஆன்லைன் ஷாப்பிங் வந்து லைனா வந்துட்டு ஃபிளிப்கார்ட் வருது, அமேசான் வருது. இப்போ ஊரு, டவுனு, சிட்டிலாம் வித்தியாசமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது அவங்க பள்ளிக்கடாய் இருக்கிறாங்க, அங்க எல்லாம் ரீச் ஆகும், அங்க எல்லாம் போயிடுவாங்க. நான் சென்னையிலிருந்து காலையில் 4 மணிக்கு புறப்பட்டோம். அப்போ வரும் பொழுது நாங்கள் என்னுடைய தந்தையார் தம்பி தளபதி ஆச்சாரங்களை பற்றி நான் கேட்டு வரும்பொழுது அவர்களுக்கு அவர் தளபதியாக இருந்தது சிராஜிங்கள தாத்தா அப்போ சொல்லுவாங்க என்னுடைய தந்தையார். அந்த காலகட்டத்தில் அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட தந்தையாருடைய பாட்டுனார் என்னுடைய தாத்தா அல்லமா அவங்க மீது பார்க்கவில்லை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமறை திருக்குறானை முதலில் தமிழ் மொழி வேண்டும். இன்னைக்கு தர்ஜுமானெல்லாம் ஓதுறோம்ல, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடும் என்ற இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தந்தையாரவே தந்தையார் மர்ஹூம் மௌலானா அப்துல் மீது பார்க்கவே ரஹ்மத்துல்லாஹி. அவங்க வந்து திருக்குறானை மொழிபெயர்க்கும் பொழுது எங்க தந்தையார் சொல்லி காட்டுவாங்க, யாரு? சிராஜுங்கள தாத்தா அப்துல் சமத், முஸ்லிம் லீக்குடைய தலைவராக இருந்து வரைந்தவர். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட தந்தையார் மொழிபெயர்க்கும் பொழுது எந்த விதமான வசதி இல்லை, கார்பன் பேப்பர் கிடையாது, இப்போ ஏதோ இந்த பால் பாயிண்ட் பென்லாம் கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் இங்கில வந்து டிப் பண்ணி இருக்கணும். பல பிரதிகள் பண்ணணும், பல 100 பிரதிகள் கையாலே எழுதியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. கையாலே குரானை எழுதியிருக்கணும். அதே போல அவர்கள் குரானை எழுதி அதை வெளியிட்ட பிறகு கவுன்சிலராக, எம்பியாக, முஸ்லிம் லீக் தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல போன் கிடையாது, அந்த காலத்துல வாட்ஸ்அப் கிடையாது, அந்த காலத்துல கூகுள் மேப் கிடையாது. இப்ப நம்ம சென்னையிலேருந்து வரும்போது கூகுள் மேப் போட்டுருக்கோம், கூகுள் மேப் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். எப்படி பண்ணிருப்பாங்க அந்த காலத்துல? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள்லாம் பெரிய செல்வ அல்லாஹ்வுடைய அருள்கொடை பெற்றவர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை?
எல்லா கல்வியும் நமக்கு வேணும். ஆனா அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, குறிப்பாக என்னுடைய ஆலிமா பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்றேன். இந்த ஆலிமா பட்டம் நீங்க சும்மா உங்களுடைய அழைப்பிதழ்ல பேருக்கு பின்னாடி போடுறதுக்காக கிடையாது. அதாவது உமா அப்பா வந்து ஆயிரம் பிள்ளை ஆலிமான்னு சொல்றதுக்காக கிடையாது. இல்ல உங்க மாப்பிள்ளை வந்து உங்களை ஆலிமான்னு பெருமையா சொல்றது கிடையாது. இந்த ஆலிமா படிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் மற்றவரிடம் எடுத்து கொண்டு சேர்க்க வேண்டும். உங்களுடைய இல்மை நாசியாவாக பயன்பெறக்கூடிய கல்வியாக, மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் உதவக்கூடிய கல்வியாக நீங்கள் ஆக வேண்டும். முதல் பொறுப்பு உங்கள். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய தாய்மார், உங்க நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? 24 மணி நேரம் இல்லையா? நல்லா பார்க்க எல்லாரும் சரி ரொம்ப நேரம் கொடுத்து. இப்ப நான் பெருமைக்காக சொல்லல, எல்லா பெயரும் புகழும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் லீகுடைய மகளிர் அணிக்கு தேசிய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. தேசிய பொறுப்பு வேற எந்த ஊரும் கிடையாது. நேற்றைய முன்தினம் திருப்பதி போயிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்து அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டுல அது 5 பெண்கள் தான் இருக்காங்க. 40 பேர்ல 5 பெண்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால என்ன பொறுப்புகளா போட்டுருக்காங்க. அடுத்தது ஒரு கோரிக்கை வச்சாங்க ஜமாத்தார்கள். வக்ஃப் வாரியத்தை சம்பந்தப்பட்ட ஒரு கோரிக்கை. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் வாசிங்க. என்னுடைய பலத்தை பயன்படுத்தி நம்முடைய சேர்மன் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கிட்ட சொல்லி என்னால் முடிந்த எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக நான் செய்வேன். ஏன்னா வக்ஃப் போர்டு உறுப்பினராக என்ன தமிழ்நாட்டு அரசாங்கம் நியமனம் செய்யும். நேற்றைய முன்தினம் தான் ஹஜ் கமிட்டியுடைய சேர்மன் தேர்தல் நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ் கமிட்டியுடைய உறுப்பினராக நான் சேர்மனை வந்து நான் தான் முன்மொழிந்தேன். அமமுக மாமாவை சார்ந்த எம்எல்ஏ மணப்பாறையுடைய எம்எல்ஏ அப்துல் சமத் சகோதரரை எழுந்து நான் தான் முன்மொழிந்தேன். அப்ப ஹஜ் கமிட்டியுடைய உறுப்பினராக இருக்கேன். அந்த விட அல்ஹம்துலில்லாஹ் பல சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் உறுப்பினராக இருக்கேன். இதுக்கு நடுவுல ஆலிமா படிச்சு முடிச்சேன். இதுக்கு நடுவுல பிஏ அரபிக் முடிச்சேன். அதுக்கு நடுவுல அல்ஹம்துலில்லாஹ் எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் முடிச்சேன். எம்ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் சாதாரணமா முடியல. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில டிபார்ட்மெண்ட் டாப்பர் நாம. தேசிய நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி யாரு? மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் கையாலே பட்டத்துவாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் டாப்பர் நான். அல்ஹம்துலில்லாஹ் அதெல்லாம் முடிச்சு ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்றைய முன்தினம் தான் என்னுடைய லீகல் லா படிப்பு முடிச்சேன். லா படிப்புனா என்னது? எல்எல்பி சட்ட படிப்பு. நேற்றைய முன்தினம் தான் கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு நேற்று தான் வந்தோம். வந்த உடனே இன்னைக்கு வந்துட்டோம். இது எதுவும் வந்து எனக்கு தனிப்பட்ட பெருமையில நான் சொல்ல சொல்றீங்கள. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால 3 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு ஆண் பிள்ளை, 2 பெண் பிள்ளை. என் மகள் திருமணம் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் தம்பி எல்லாரும் கடந்து துவா செஞ்சாங்க. அது எங்களுடைய சொந்த நிறுவனம் இருக்கு. மில்லத் சர்வீஸ் இருக்கு. அஹமது டிராவல்ஸ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஓன் தொழில் இருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்லி காட்டுறது தெரியுமா? பாத்திமா ஒரு பெரிய ஆளுன்னு சொல்றதுலாம் கிடையாது. உங்க மதியில தான் நான் வாழ்றேன். உங்களோட ஒருத்தியா நான் இருக்கிறேன். நான் இதை செய்ய முடியும் போது உங்களால என்ன செய்ய முடியாது? எனக்கு இப்ப 51 வயசு. இந்த ஏஜ்ல நான் படிக்கிறேன். இன்னும் படிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அடுத்த குறிக்கோள் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் கேட்கணும். யாருமா பிள்ளைகள் கேட்கணும்? நான் வந்து பிஹெச்டி பண்ண விரும்புறேன். என்ன பிஹெச்டி பண்ண விரும்புறேன்னா இன்ஷா அல்லாஹ் யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. எங்க ஷரியத் லாக்கு எதிர யூனிஃபார்ம் சிவில் கோட் என்னன்றதை நான் டிஸ்கஸ் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாரும் துஆ செய்யுங்க. உலகத்திலேயே வந்து ஒரு சுப்ரீம் லா, ஒன் பெஸ்ட் லா, ஒன் பர்ஃபெக்ட் லான்னு சொன்னா நம்ம ஷரியத் சட்டம் தான். அந்த சட்டத்துக்கு எதிராக எந்த சட்டமும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மேன்மேட் லாஸ். இது வந்து அல்லாஹ் கிவன் லா இல்லையா? அப்ப அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நான் வந்து பிஹெச்டி பண்ணணும். இதெல்லாம் ஏன் சொல்றோம் கிட்ட? ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம கூடவே நம்ம காலத்துல சமகாலத்துல ஒரு சகோதரிகளா பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? உங்களை நீங்க குறைவாக எடை போடாதீங்க. நீங்க குடும்பத்துடைய குலம் எடுத்துங்க. இன்னைக்கு ஏன் வந்து ஆன்லைன்ல ஷாப்பிங்கா, ஆன்லைன்ல குக்கிங் நம்ம படிக்கிற ஆகிறோம்னா நம்ம நேரத்தை பயனுள்ள நேரமாக மாற்றுறது கிடையாது. எதை எப்போ எப்படி செய்யணும், எவ்வளவு நேரம் அதை நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் டைம் டேபிள் வந்துடும். ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக் கொடுப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைம் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுக்குறாங்க. எதுல டைம் மேனேஜ்மெண்ட்
உங்க வார்த்தை சுத்தமா இருக்கணும், உங்க பார்வை சுத்தமா இருக்கணும், உங்களுடைய குரல் சுத்தமா இருக்கணும், உங்களுடைய எண்ணம் சுத்தமா இருக்கணும். சும்மா எக்ஸ்டர்னல் மட்டும் இல்ல, வீட்டுல எல்லாம் ஃபாரின் டின்னர் செட்டு, ஃபாரின் டெக்கரேஷன் மட்டும் இல்ல, உள்ள என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கா? தக்குவா இருக்கா? ஏன்னா அல்லாஹ் சொல்றான் முஸ்லிமா பிசுரு, உங்களுடைய இதயங்களை கிழித்து பார்க்கப்படும். வாயில வந்து மனசுல வச்சு பேசுறீங்களா, அல்லது உங்களுடைய இதயங்கள் சுத்தமா இருக்கா? யா ஐயோல்லதீன ஆமனு உதுகுலு ஃபீ சில்மி காஃபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமான் உடையவர்களே நீங்கள் முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். there is no permutation coming to Islam complete. அந்த coming into Islam complete எப்போ வரும்? முதல்ல உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், ஐவேல தொழுகையை கடைபிடிக்கிறது. நாகூர் அனிமமா அவங்க பாட்டில் பாடுவாங்கல்ல, சூரியன் எழும் முன்னே எழுதக்கூடிய எங்களுடைய பெண்மணிகளே சொல்லுவாங்க. இன்னைக்கு சூரியன்லாம் எழுதுமா போயிடுது, உச்சிக்கு வந்தது சூரியன், அப்போ கூட எழுதக்கூடிய பாடு இல்லை. வஜரல தஹஜ்ஜுத் தெரிஞ்சாங்க அந்த காலகட்டத்தில். காலையில எழுந்திரிச்சு முதல்ல வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி கதவெல்லாம் திறந்து என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் பரக்கத்தை அனுப்புவான் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு 1 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் டிவி ஓடுச்சுன்னா காலையில என்ன வீட்டுல இருக்கும்? எதுக்கு நேரம் இல்லையே. எல்லா நேரமும் வந்து சீரியல்ல போய் சீரியல் வச்சுட்டு இருக்கிறோமே, அவன் தான் புது புது சீரியலா கொண்டு வந்துட்டு இருக்கானே. ஒரு சீரியல் முடியறதுக்கு முன்னாடி தொடரும் பாகம் 2, பாகம் 3, சீசன் 1, சீசன் 2 எல்லாம் சாதாரண சீரியல் எல்லாம் போய் இப்போ ஓடிடி வருது. புதுசா கொண்டு வரான், டிடி நெக்ஸ்ட் கொண்டு வரான், சன் டிவி நெக்ஸ்ட் கொண்டு வரான், வீட்டுல நெட்ஃபிளிக்ஸ் வந்துச்சு, பிரைம் வீடியோ வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. ஆனா குர்ஆன் டிவி வந்துச்சா? வீட்டுக்கு ஹதீஸ் டிவி வந்துச்சா? வீட்டுல கிராத் போகிறீங்களா? வீட்டுல குர்ஆன் படிச்சு கொண்டிருக்கா? உங்களுடைய வார்த்தைகளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயம் இருக்கா? உங்களுடைய வார்த்தைகளில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பாட அழைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அவங்களே கேட்டுக்கொள்ளும். வெளியில யாரும் சொன்னோம் தேவையில்லை, உங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கிளென்லினஸ். ஃபர்ஸ்ட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். if there is a will there is a way. second நம்முடைய கிளென்லினஸ்.
ஹிஜாப் இருக்கு, உங்களுடைய பார்வைக்கு ஹிஜாப் இருக்கு, உங்களுடைய காதுக்கு ஹிஜாப் இருக்கு. அதை பார்த்துருவோமே தடுக்கி உள்ள கலாம் நடந்துருக்கு. உருதுல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கர்ப்பு ஆகலைக்கு கர்க்கே சிராக் சே அப்படிமா. வீடு எரிஞ்சு போச்சான், சாம்பலா போச்சான். என்ன காரணம்? முதல்ல வீட்டுடைய விளக்கு தான் காரணம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிஞ்சிட்டு இருக்கிறான். சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. மார்க்கம் இல்ல முதல்ல நம்ம கிட்ட, ஆண்களை விட இல்ல, பெண்கள் கிட்ட மார்க்கம் இல்ல. பேருக்காக முன்னப்படுத்திட்டு இருக்கோம். ரெண்டு தப்பா எடுத்து போல, யார் தனிப்பட்ட ரீதியாக போகல. ரெண்டாவது, மார்க்கத்துடைய புரிதல் இல்ல, கேரக்டர் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, if money is lost, something is lost. If health is lost, something is lost. If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. But when character is lost, everything is lost. நீங்க பணத்தை நீங்க வந்து செலவழிக்கும் பொழுது பணம் இல்லாமல் போகும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுடைய உடல் நலம் இல்லாமல் போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா உங்க கேரக்டர் போகும்போது எல்லாமே பிரச்சனை. கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேரக்டர் தான் உங்களுடைய அமல்களை வந்து உங்களுடைய டீட்ஸ் நற்செயல்களை உருவாக்கக்கூடிய அஸ்திவாரம் என்னங்க உங்களுடைய கேரக்டர். அதிலும் குறிப்பாக பெண்மணிக்காக தான் கேரக்டர் கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா பிள்ளைகள் வந்து யாரை பார்த்து வளர்க்குறாங்க? நம்மளை பார்த்து வளர்க்குறாங்க. மன வேதனையோட ஜமாத்தார்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நம்முடைய பெண்களை ஒழுக்கத்துக்காக வாழ்வதற்காக அல்லாஹ்வுடைய பயத்துக்காக வாழ்வதற்காக எத்திவைங்க. கண்மணி நாயகம் சராஜ் சொன்னாங்க, மேராஜ் பயணத்தின் பொழுது கண்மணி நாயகம் சராஜ் அவர்கள் சொர்க்கத்தையும் பார்த்தார்கள், நரகத்தையும் பார்த்தார்கள். பார்த்து விட்டு வந்த பிறகு தன்னுடைய மகள் அன்னை பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அவர்களை வாரி அணைத்துக் கொள்றாங்க, நெஞ்சோடு சேர்த்து கொள்றாங்க. நெஞ்சோடு வாரி அணைத்துக் கொள்றாங்க, என்னுடைய மகளே, நான் சொர்க்கத்தையும் பார்த்தேன், நரகத்தையும் பார்த்தேன். அதான் எனக்கு காரணம். நரகத்தை நான் பார்க்கிறேன், அதிகமாக பெண்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வுக்காக என்று தௌபா செய்து கொள்ளுங்கள். அன்னை பாத்திமா திரும்பி திரும்பி அழுறாங்க, யா ரசூலல்லாஹ், நரகத்தில் அதிகமாக பெண்களா? காரணம் என்ன? அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார். காரணம் என்ன? நாக்கை பிடித்து சொல்றாங்க. அவருடைய நாவுகளுக்கு அடக்கமில்லை. அவர்கள் கற்பை பேணி காப்பது கிடையாது. கற்பின்மையும் நாவு அடக்கமின்மையும் தான் பெண்களை அதிகமாக நரகத்துக்கு இழுத்து அல்லாஹ் பாதுகாப்பார். கண்மணி நாயகம் சுராஜ் சொல்றாங்க, சொர்க்கத்தில் அதிகமாக ஏழைகளை பார்த்தேன். மக்கள் சொர்க்கத்தில் அதிகமாக எதை கொண்டு நுழைவார்கள் தெரியுமா? நம்ம குர்ஆன், நம்மளுடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்ம ஜகாத், நம்ம ஹஜ் இல்ல. ரெண்டு விஷயம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். கண்மணி நாயகம் சுராஜ் சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு மனிதர்கள் அதிகமாக ரெண்டு விஷயத்தின் காரணமாக அவர்கள் நுழைவார்கள். ஒண்ணு அல்லாஹ்வுடைய அச்சம், இரண்டாவது ஒழுக்கமான வாழ்க்கை. தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம், ரெண்டு ஒழுக்கமான வாழ்க்கை. ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருந்தா வரும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும், அப்படி நம்ம விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்ற அந்த சித்தாந்தத்தோடு, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற அந்த கோட்பாடோடு எல்லாத்துக்கும் மேல பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறார். இதை மனசுல பெண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கு சேர்த்தா சொல்றாங்க. இதை மட்டும் மனசுல வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்காக என்று விட்டு கொடுத்து வாழ்வோம். அல்லாஹ்வுக்காக என்று பொறுமையாக வாழ்வோம். அல்லாஹ்வுக்காக என்று அதை பொருந்திக் கொள்வோம். ஏன்னா நமக்கெல்லாம் என்ன, இந்த வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை அங்கே காலிதீன ஃபீஹா அபதா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்காக என்று அந்த சொர்க்கத்தை சுத்தப்படுத்தி இருக்கிறேன். நல்ல அமல்களோடு நீங்க வாங்க, உங்களுக்காக அங்க நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையை பார்த்து கிடையாது, அங்க நிரந்தரமா நீங்க இருக்கீங்க. சலாமுன் சலாமா, நீங்கள் நிம்மதியோடு வாழ்வீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தால் முழுமையான வாழ்க்கையை இந்த சொர்க்கத்தில் வாழ்வீங்க. அப்ப இந்த நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக நம்ம எதுக்கு போட்டி போட்டுருக்கோம் சொல்றீங்களே? முதல்ல பேருக்காக போட்டி போடுறோம், அடுத்து அந்தஸ்துக்காக போட்டி போடுறோம், அடுத்து முக்கியத்துவத்துக்காக போட்டி போடுறோம், சொத்துக்காக போட்டி போடுறோம், நகைக்காக போட்டி போடுறோம், மகளாக போட்டி
சொல்லுங்க எதாவது வரப்போதா சொல்லுங்கம்மா. எதுவும் வரல. ரமலான் அது மாசம் வருது. பிஸ்மில்லா அடிச்சிருக்காங்க போல. புண்ணியம் பொது கொடுக்கக்கூடிய ரமலான் மாதம், மனிதனையும் புனிதனாக மாற்றக்கூடிய ரமலான் மாதம். அந்த புனிதமான மாதத்துக்கு சும்மா நீங்க நோம்பு இருந்து பாருங்க. உங்க அம்மா அடிச்சாங்க. பசியை வந்து கொடுக்கறதாங்க ரமலான் மாசம் கிடையாது. இங்க தாகத்தை உணர்வு ரமலான் மாசம் கிடையாது. அந்த மாசம் என்பது அல்லாமல் உணர்ந்து கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஏன் படைக்கப்பட்டோம்? இந்த வாழ்க்கை எப்படி வாழணும்? இங்கிருந்து நாம் வாழ்ந்து யாரிடம் அல்லாவிடம் எப்படி சொல்லி நம்ம பதில் சொல்ல போறோம்? அல்லாஹ் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்துல கொஸ்டின் பேப்பர் என்ன, அதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. வெறும் டெஸ்ட் இல்ல, அல்ல கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்க. இதான் கேள்வி வரப்போகுது. உங்களோட ரப்பு யாரு, உங்க நபி யாரு, உங்க கிதாப் என்ன, உங்க தீன் என்ன, இதான் அல்ல கேள்வி கேட்க போறாங்க. அது கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த வாழ்க்கையை நீங்கள் தொழுவை நிலைநாட்டினீர்களா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட யாரையோட நீங்க வாழ்ந்தீங்க? செல்வத்தை எப்படி நீங்க ஈட்டிக் கொண்டீர்கள்? அந்த செல்வத்தை எப்படி செலவழிச்சீங்க? நீங்க கல்வியை ஈட்டிக் கொண்டீர்களா? அந்த கல்வியை பயனுள்ள கல்வியாக ஆக்கினீர்களா? உங்களுடைய இளமையை நீங்கள் எப்படி கழித்தீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி கழித்தீங்களா? அந்த கேள்வி கேட்பான். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஆக அதற்காக தயாராகக்கூடிய மாதமாக ரமலான் மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். அன்புள்ள சகோதரிகளே, இந்த ரமலானுடைய ப்ரிப்பரேஷன் இல்ல, உண்மையில பின்னத்தூர் நகர மக்கள், இந்த ஊர் மக்கள் ரொம்ப பாக்கியசாலி. அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினாலே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆலி மக்கள் பட்டம் பெற்றாங்க, ஆசிரியர்கள் பட்டம் பெறாங்க. அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்காக வேண்டிய சேர்க்கை துவங்கி விட்டது ஜமாத்தாக அறிவிக்கிறாங்க. நீங்க வந்து உறுதிமொழி எடுங்க. எங்களுடைய வீடுகளில் நாங்கள் ஆலிமாக்களை, ஹாஃபிஸாக்களை, ஹாஃபிஸ்களை உருவாக்கும், ஆலிம்களை உருவாக்கும். அதுக்கு ஒரு வயது வித்தியாசமே கிடையாது. இஸ்லாமில் வந்து வயது வரம்பே கிடையாது. நான் படிக்கிறேன், இன்னும் படிக்க போறேன். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் உங்களிடம் நான் கேள்வி வைக்கிறேன். இன்ஷா நீங்க உறுதிமொழி எடுத்தீங்களா? நீங்களும் படிக்கணும், ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். முபல்லிகா பட்டம் இருக்கு, தர்ஜுமா படிங்க, தஃப்சீர் படிங்க, கிராத் படிங்க, குர்ஆனை கரெக்டா எப்படி ஓதுறதுன்னு படிங்க. அதான் எனக்கு வருத்தமா இருக்குது, 60 வயசு ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி கத்துக்கிறது? 60 வயசு ஆயிடுச்சுன்னா இன்னும் முக்கியம் கத்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப சீக்கிரம் காலேஜ் போக முடியும். அங்க போக முடியவங்க கத்துக்கிட்டே இருக்கிறவங்க அளவுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறான் இல்லையா? அதுவரை இல்லாம இளம் வயது பிள்ளைகள் தான் நீங்க நினைச்சது. இப்பதானே 15 வயசு, இப்பதானே 20 வயசு. கொரோனா நமக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? எல்லாம் கொரோனால காப்பாற்றி எல்லாம் உயிரை வச்சிருக்கான் இல்லையா? கோவிட்-19 லாக்டவுன் பீரியட்ல எத்தனை மையத்துகள் கொரோனா வரும்போது அப்படியே அள்ளிட்டு போச்சு. வயசெல்லாம் வித்தியாசம் பார்க்கல, பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் பார்க்கல. இன்னைக்கு கொரோனா பிறகு 20 வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 25 வயசுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க, அப்படியே அங்கேயே கொலாப்ஸ் ஆகி விடுறாங்க. எத்தனை செய்திகள் நம்ம பார்க்கறோம். நடந்து போயிட்டே இருக்காங்க ரோட்ல, நல்லதா இருந்தாங்க, அப்படியே கொலாப்ஸ் ஆகி விடுறாங்க. அப்ப சின்ன வயசுக்காரன் நினைக்க வேண்டாம், எனக்கு இப்போதான் டீனேஜ், அதுக்கு பிறகு நான் ஒரு 60 வயசுக்கு பிறகு இஸ்லாத்தை படிச்சுக்கிறேன், யாரும் உங்களுக்கு உதவ மாட்டேன். கண்மணி நாயகம் சொல்றாங்க, கண்ணியத்துக்குரியவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் காலை அடைந்தீர்கள் என்றால் மாலை வரைக்கும் உங்களோட இருக்கீங்க எதிர்பார்க்காதீங்க. மாலை அடைஞ்சீங்கன்னா காலை உங்களோட திருப்பி எதிர்பார்க்காதீங்க. எவ்ரிடே பர்த்டே பண்ணுவோம், ஒவ்வொரு நாளுக்கும் பர்த்டே. சூரியன் உச்சிக்கூடிய நாள்ல அல்லாஹ்வுடைய கண்ணை திறக்க வச்சானா அன்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கான். தூங்கி நீங்க ஹயாத்தா முடிஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கான். அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் வந்து நீங்க பதில் சொல்லியாங்க. ஆக ரமலான் மாதத்துடைய ப்ரிப்பரேஷன் வீட்டை கிளீன் பண்ணி 11 மாசம் ஆகாதத பட்லா வரும், ஜார் வரும், கடல் வாசனம், இன்னும் யூடியூப்ல பார்த்து பார்த்து நான் வந்து பாதுகா பண்றேன், நான் புதுப்பிக் பண்றேன், நான் வந்து முத்தலா பண்றேன், நான் என்னமோ புது புது ஐட்டங்கள்லாம் வந்துருச்சு. பிரியாணி எல்லாம் போய் எல்லா வீட்லயும் மந்தி, நாங்க மந்தி சமைக்கிறோம். பிரியாணி சிக்கன் 65 எல்லாம் போய் கூட தந்தூரி சிக்கன் பண்றேன், நான் லாலிபாப் சிக்கன்
அதே போல